நாட்டை பாதுகாக்க தங்கள் சொந்தங்கள் உயிர் தியாகம் செய்ததை நினைத்து பெருமை கொள்வதாக பதான்கோட் விமானத்தள தாக்குதலில் உயிர்விட்ட வீரர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். பதான்கோட் விமான தளத்திற்குள் தீவிரவாதிகள் புகுந்து நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் 7 பேர் வீரமரணம் அடைந்தனர். அவர்களில் தேசிய பாதுகாப்பு படையின் வெடிகுண்டு பிரிவில் பணியாற்றிய லெப்டினன்ட் கர்னல் நிரஞ்சனும் ஒருவராவார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்த அவரது வீட்டில் உறவினர்கள், நண்பர்கள் என பலரும் திரண்டு நிரஞ்சனின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். நிரஞ்சனின் மரணம் தங்களுக்கு தாங்க முடியாத இழப்பு என்றாலும் அவர் நாட்டுக்காக உயிர் துறந்ததை நினைத்து பெருமை கொள்வதாக நிரஞ்சனின் சகோதரி தெரிவித்தார். One hand I've lost him, but on the other hand, I don't know, he has made us feel proud, but then whatever it is, our loss is a great loss. Because when I feel these people, every year, they're losing their lives. I mean, you go to defuse a bomb and you don't know what's going to happen. And I mean, what risk they're taking. தீவிரவாதிகள் தாக்குதலில் பலியான பஞ்சாப் மாநிலம் அம்பாலாவைச் சேர்ந்த கமாண்டோ படை வீரர் குரு சேவக் சிங்கின் வீடும் சோகத்தில் மூழ்கியுள்ளது. தனது மகனினுடைய உயிர் நாட்டை பாதுகாக்கத்தான் பிரிந்தது என்பதை நினைத்து ஆறுதல் அடைவதாக குரு சேவக் சிங்கின் தந்தை கூறினார். कितने जवान हैं जो शहीद हो रहे हैं हर रोज, आर्मी के, एयरफोर्स के दिन पर दिन शहीद हो रहे हैं. तो मेरा बच्चा भी ठीक है, मैं दुख है मन, मेरा बच्चा देश के लिए शहीद हो